வணக்கம். நாம ஒவ்வொரு நாளும் இப்ப இருக்கக்கூடிய சூழ்நிலை கோடை வெப்பம். இந்த கோடை காலத்துல நமது உடம்பிற்கு வரக்கூடிய அந்த குறைபாடுகளுக்கு எளிய முறையில இயற்கை வைத்திய குறிப்புகள ஒவ்வொரு நாளும் நாம பார்த்து வருகிறோம். அந்த வகையில இன்றைக்கு நாம் பார்க்கக்கூடிய ஒரு அற்புதமான இயற்கை மருத்துவ பானம். இந்த இயற்கை மருத்துவ பானம் கோடை காலத்துல உண்டாகக்கூடிய அந்த கோடை வெப்பத்தை கோடை வெப்பத்தினால நமது உடம்புல ஏற்படக்கூடிய அதிகப்படியான உஷ்ணத்தை குறைப்பதற்கும், உடல் வறட்சியை போக்குவதற்கும், அதிகப்படியான அசிடிட்டி குறைபாட்டை தீர்க்கவும் உதவக்கூடிய ஒரு அற்புதமான இயற்கை மருத்துவ பானம் தான் இன்றைக்கு நாம பார்க்க போறோம். அந்த மருத்துவ பானத்திற்கு என்ன பெயர் என்று பார்த்தீங்கன்னா, வெண்பூசணிக்காய் சாறு. இந்த வெண்பூசணிக்காய் சாறு எப்படி செய்வது? அது செய்வதற்கு தேவையான பொருட்கள் எவை எவை என்பதை பார்க்கலாம். வெள்ளை பூசணிக்காய் நறுக்கியது ஒரு 150 கிராம் முதல் 200 கிராம் வரை எடுத்துக்கொள்ளலாம். கருவேப்பிள்ளை ஒரு 5ல இருந்து 7 கருவேப்பிள்ளை, இஞ்சி ஒரு துண்டு, தண்ணீர் 300 மில்லி அளவிற்கு சேர்த்துக்கலாம். தேவைப்பட்டால் தண்ணீரினுடைய அளவை சற்று அதிகப்படுத்தி கொள்ளலாம். இந்த 4 பொருளை வைத்து தான் நாம வெண்பூசணிக்காய் சாறு செய்ய போறோம். எப்படி செய்யறதுன்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல வெள்ளை பூசணிக்காய நல்லா கழுவிட்டு மேலே இருக்கக்கூடிய தோலையும் விதை பகுதியையும் நீக்கிடணும். உள்ளே இருக்கக்கூடிய சதை பகுதியை சிறு சிறு துண்டுகளாக நறுக்கி அந்த நறுக்கின அந்த சதை பகுதியை மிக்சிலேயோ அல்லது பிளெண்டர்லேயோ போட்டு அதனோடு கருவேப்பிள்ளையையும் ஒரு துண்டு இஞ்சியையும் தேவையான அளவுக்கு தண்ணீரையும் ஊற்றி ஜூஸாக அரைக்க வேண்டும். ஜூஸாக அரைக்கும் பொழுது மிகவும் கெட்டியாக இருந்தால் இன்னும் கொஞ்சம் சிறிதளவு தண்ணீர் நீங்கள் சேர்த்து கொள்ளலாம். அப்படி அரைச்சதுக்கு அப்புறம் அந்த ஜூஸை உடனடியாக குடித்து விட வேண்டும். சரி, குடிக்கும் பொழுது கொஞ்சம் டேஸ்ட் தேவைப்பட்டால், விருப்பப்பட்டால் பனங்கற்கண்டு சேர்த்து கொள்ளலாம். இல்லைன்னா எலும்புச்சம்பழச்சாறு சில துளிகள் கலந்து இந்த வெண்பூசணிக்காய் சாறை நாம குடிக்கலாம். சரி, இப்படி நாம் தயார் செய்யப்பட்ட அந்த வெள்ளை பூசணிக்காய் சாறை எப்பொழுது குடிப்பது மிக சிறந்தது என்று பார்த்தீங்கன்னா, பொதுவான காலகட்டத்துல காலை வேளை வெறும் வயிற்றுல குடிப்பது மிக மிக நல்லது. இப்ப காலையில எந்திரிச்சு இதை தயார் செஞ்சு குடிச்சிட்டு, இது குடிச்சதுக்கு அப்புறம் 40-50 நிமிடங்கள் கழித்து தான் மற்ற எந்த உணவுகளையும் நீங்க எடுத்துக்கொள்ளலாம். சரி, இந்த மாதிரி கோடை காலத்துல எப்பொழுது சாப்பிட்டால் மிக நல்லா இருக்கும் பார்த்தீங்கன்னா, இந்த காலை 10 மணி முதல் 11 மணி அந்த நேரத்துல இந்த வெண்பூசணிக்காய் சாறு தயார் செய்து நீங்க குடித்து கொண்டு வரலாம். சரி, இந்த சாறை பெரியவர்கள் எந்த அளவுக்கு எடுத்துக்கொள்ளணும், சின்னவர்கள் எந்த அளவுக்கு எடுத்துக்கொள்ளணும்னு பார்த்தீங்கன்னா, பெரியவர்களை பொறுத்தளவுல 150 மில்லியில இருந்து 200 மில்லி அளவிற்கு எடுத்துக்கொள்ளலாம். சிறியவர்களை பொறுத்தளவுல 50 மில்லி முதல் 100 மில்லி அளவிற்கு இதனை எடுத்துக்கொள்ளலாம். இந்த சாறு அரைத்த உடனே குடிப்பது மிக மிக நல்லது. சரி, இப்பேற்பட்ட இந்த வெள்ளை பூசணிக்காய் சாற்றை நாம வாரத்துக்கு எத்தனை நாள் எடுத்துக்கலாம் பார்த்தோம்னா, ஒரு நாள் விட்டு ஒரு நாள் என வாரத்திற்கு 4 நாட்கள் அல்லது 5 நாட்கள் எடுத்துக்கொள்வது மிக மிக நல்லது. இப்ப இந்த வெள்ளை பூசணிக்காய் சாறை நம்ம தொடர்ந்து குடிச்சுக்கிட்டு வந்தோம்னா, குறிப்பா
இந்த கோடை காலத்துல நம்ம குடிச்சுக்கிட்டு வந்தோம்னா, நமக்கு என்ன பலன் கிடைக்கும் பார்த்தீங்கன்னா, இந்த கோடை காலத்தினால நமது உடம்புல ஏற்படக்கூடிய அதிகப்படியான உஷ்ணத்த இத குடிக்கும்பொழுது, உடனே அந்த உஷ்ணத்தை குறைத்து உடலை குளிர்ச்சியாக வைத்துக் கொள்வதற்கு இந்த வெண்பூசணிக்காய் சாறு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். 2வது, அதிகப்படியான அமிலத்தன்மையினால நெஞ்சு எரிச்சல் மற்றும் வயிற்று எரிச்சலினால் பாதிக்கப்பட்டு கொண்டிருப்பவர்கள் இந்த வெள்ளை பூசணிக்காய் சாற தொடர்ந்து குடித்துக்கிட்டு வரலாம். 3வது, இந்த கோடை காலத்துல சிறுநீர் கழிப்பதுல எரிச்சல், அந்த சிறுநீர் கற்கள் உண்டாகும். இந்த மாதிரி வரக்கூடிய சிறுநீரகம் மற்றும் சிறுநீர் பை சார்ந்த குறைபாடுகளை தீர்ப்பதற்கும், அந்த ஒட்டுமொத்தமா அந்த சிறுநீரக மண்டலத்தை ஆரோக்கியமாக வைத்துக் கொள்வதற்கும் இந்த வெண்பூசணிக்காய் சாறு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். 4வதாக பார்த்தோம்னா, அல்சர் மற்றும் கேஸ்ட்ரைட்டிஸினால் பாதிக்கப்பட்டவர்கள் இந்த கோடை காலத்துல இந்த வெண்பூசணிக்காய் சாறை தொடர்ந்து குடிச்சிட்டு வந்தா அந்த குறைபாடுகளில் இருந்தும் நீங்கள் நீங்கலாம். 6வது, இத நாம கோடை காலத்துல தொடர்ந்து குடிப்பதனால நமது உடம்புல இருக்கக்கூடிய தேவையற்ற நச்சுக்கள் முழுமையாக வெளியேற்றக்கூடிய வேலையை செய்வதற்கும் இந்த வெள்ளை பூசணிக்காய் சாறு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். அடுத்தது, கல்லீரலை பலப்படுத்துவதற்கு இந்த வெள்ளை பூசணிக்காய் சாறு மிக மிக நல்லது. இதை தாண்டி கோடை காலத்துல அதிகப்படியான வெப்பத்தினால நிறைய பேருக்கு தோல் வறட்சியை உண்டாக்கும். அப்பேற்பட்ட அந்த தோல் வறட்சி குறைபாடுகளை எல்லாம் நீக்கி தோலை பொலிவாக வைத்துக் கொள்வதற்கும் இந்த வெண்பூசணிக்காய் சாறு பயன்படும். உயர் ரத்த அழுத்தம் பாதிக்கப்பட்டவர்கள் இந்த வெள்ளை பூசணிக்காய் சாறை தொடர்ந்து குடித்து கொண்டு வரலாம். இதை தாண்டி உடல் எடை குறைக்க வேண்டும் என்று நினைப்பவர்களும் இந்த வெண்பூசணிக்காய் சாறை நீங்கள் தொடர்ந்து குடித்து கொண்டு வரலாம். இப்படி நம்மளுடைய உபாதைகளுக்கு பல்வேறு உபாதைகளுக்கு நிறைய பலன்களை கொடுக்கக்கூடிய இந்த வெண்பூசணிக்காய் சாறை நம்ம தொடர்ந்து குடிச்சுக்கிட்டு வருவோம். அதனால் ஏற்படக்கூடிய பலனை உணர்வோம். உணர்ந்த பலனை மற்றவர்களுக்கும் நாம தெரியப்படுத்தலாம். மீண்டும் மற்றொரு கோடை காலத்தில் ஏற்படக்கூடிய குறைபாடுகளுக்கு எளிய இயற்கை வைத்திய முறைகளை நாளை பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.